ஹே எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? சாரி. ஓகே, இவங்க நல்ல ஏதோ பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. எந்த பர்ஃப்யூம் அது? ஷனல். ஷோ ஒன்லி ஐ யூஸ் உள்ள பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். இல்லை, கிஃப்டா வந்ததுங்க. ஆமா, நீங்க வேற ஏதோ சொல்லி விட்டுறாதீங்க. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எவ்வளோ ட்ரபிள் இது பண்றோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ வந்து இங்க கோடீஸ்வர வாழ்க்கை வாழறேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொந்தக்காரங்க எங்க கிட்ட சண்டை அடிச்சிட்டு இருக்காங்க. வாலண்டரியா வந்து நீங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துருங்க. ஐயோ, நம்மளே குழி தோண்டி நம்மளே மண்ணை போட்டு படுத்துக்கிட்டாதான் உண்டு. அது கூட காசு கொடுக்க இல்லை நமக்கு. இங்க அப்படிதானே, இவங்க நல்லா நமக்கு பண்ணுவாங்க. எவ்வளோ அழகா நம்ம ஊர்லயே பண்ணுறது இல்லை. எனக்கு இப்போ வர நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இப்போ இவங்க ஃப்ரெண்டு இவங்க இருக்காங்க கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நான் கொரியன் கிளாஸ் போயிட்டுருக்கேன். எங்கள் டீச்சர் அவங்க எனக்கு கிஃப்ட்ஸ் நிறைய தருவாங்க. அப்படி கொடுத்தாதான் உண்டு எனக்கு. ஐயோ, வீட்டுக்கார் வாங்கி தர மாட்டாரு, அவர் பக்கம். ஆமாம், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இந்த நியூலி மேரிட் மட்டும் அந்த டைம்ல எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாம் நாமளாம் வாங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. நாமளே சந்தோஷம். நாங்கள் கடையில் போய் இது வாங்கித்தாருன்னா வாங்கி தருவாங்க. இப்போல்லாம் நோபடி ஈவன் வீ டோன்ட் இன்வெஸ்ட் அவ்வளோ டைம் இல்லையா. பரிதாபங்கள் மட்டும் கமெண்ட்ஸ் போடுறாங்க ஃபாஸ்ட்டாக. மற்ற எதுவும் சேனல் பெருசாக வரல. ஆமாம், லேட்டஸ்ட்டாக அந்த ஏதோ ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம் போட்டிருக்கோம், ரிவ்யூ போட்டிருக்கோம். பிக் பாஸ் பற்றி ஒரு சைக்காலஜிக்கல் ரிவ்யூ ஒரு 5 minutes கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே தான் வீடியோ போடுங்கன்னு சொல்லுவீங்க, போட்டால் அது கமெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னத்த பண்ணுறது? ஸோ இன்னைக்கு வந்து பரிதாபங்கள் இப்போ வந்தது நியூலி மேரிட் பாவங்கள். ரியாக்ட் பண்ணிடலாம். மேரிட் ஆனவங்க ஏங்க எதுக்குங்க இது போடுறதுக்கு எதுக்குங்க நீங்க இவ்வளவு அழுக்குறீங்க? கையில கால எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு என்ன இது நகை கடைக்கு இது பண்ற மாதிரி என்ன? நியூலி மேரிட் கப்பிள்ல அதனால நம்ம வந்து இந்த இதெல்லாம் போடணும். இதெல்லாம் அவங்க எங்க வீட்டுல இல்ல செஞ்சிருக்காங்கன்னா போட்டுக்கிட்டு வெளியே கூச்சமா இருக்கு எனக்கு. பத்தியே பேசக்கூடாது. நீங்களா போடுறேன்னு மாப்பிள்ளைக்கு போடுறேன்னு போட்டுட்டு என்ன வந்து வருத்தப்படுவாங்க. சும்மா அப்படி கையை நீட்டி இப்படி இப்படி ஆட்டுறதுக்கு என்ன போட்டிருக்கேன்னு காமிக்கிறீங்க எல்லாருக்கும். கூப்பிடுங்க அப்படி வாங்க போங்க இப்படி போங்கன்னு சொல்லவா? சரி, நான் இவ்வளவு போட்டுருக்கேன். நேத்தா நீ இவ்வளவு பெருசா போட்டிருந்தே பொட்ட எங்க அதெல்லாம் செட்டுங்க வாடகைக்கு எடுத்தது. செட்டா வாடகைக்கு எடுத்ததா? கவரிங்கா தங்கம் நினைச்சீங்களா? இல்ல தங்கம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நகை வேணுமா? வரதட்சணை எம்மா தாயே போ அந்த பக்கம் போய். எம்மா என்னங்க நக்கடு 2 நிமிஷம் ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க வாத்தியவே. கேட்கல நகையில கேட்கறாங்க. ஒரு 10 நாளா ஆபீஸ் பக்கத்துல ஆளே காணா. ஆள் ஒரு மாதிரி புசிட்டிக்கா வந்திருக்கீங்க. ஆமா, ஒரு க்ளோ இருக்கு. என்ன என்ன கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கணுமா? வாட்ச், புது நகை, செயின். புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? ஆமா, கல்யாணம் ஆயிருச்சுல எனக்கு. சும்மா கூப்பிட்டாங்க, ராதா எல்லாருக்கும் கூப்பிட்டாரு. போன டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அது லஞ்ச்? எப்போ வெளியில 120 ரூபாய் பிரியாணி தான் சாப்பிடுவேன். என்ன லஞ்ச்லாம்? இல்ல, இப்போ ஹெல்த் இது எல்லாம் லஞ்ச் கரெக்டா சாப்பிடணும் வச்சிருக்கனால மாதிரி. சரியா? இது என்னையாது ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ற தண்ணியை ஒரு ஆளுக்கு வச்சு ஹைட்ரேட்டடா இருக்கணும். ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும். டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்குமா. எந்த டைம்ல எவ்வளவு குடிக்கணும்னு அளவெல்லாம் இருக்காது. கரெக்டா வந்து தண்ணி ஒரு பாட்டில் பத்தாவா? இன்னொரு சின்ன பாட்டில் வர வச்சிருக்கேன். ஜூஸ் இது 14 மணிக்கு ஜூஸ் குடிக்கணும்ல. அது அப்ப ஈவினிங் என்ன பண்ணுவ? நட்ஸ் பின்னாடி வச்சிருக்கேன். நட்ஸ் பின்னாடி வச்சிருக்கேன். ஆமா, நட்ஸ் வச்சிருக்கேன். ரைட். தாங்க முடியல. நியூலி மேரிட்ல கொஞ்சம் வாய் அப்படியே இருக்கும். கண்டிக்கணும் அப்படியே போயிடும். சரி ஜி. ஓகே. இவனுக்கு அந்த முன்னாடி செய்யாத போல் இருக்கு. நல்லா அப்படி வராங்க, கை வீசுறாங்க. நான் பாக்குற வரல பொறாம பிடிச்ச போல இப்படி போடுறாங்க போலுங்க. இவங்க எடுத்து நம்ம காப்பாத்துவோம்ப்பா. பொறாம எங்களுக்கு போக போக தெரியும். போயிட்டு வர்றோம்ப்பா. ஐயோ, எதுக்கு எனக்கு புரியல.
சரி விடுங்க. அப்பா பொண்ணுன்னா அப்புறம் பிரியும் போது ஒரு ஒருத்தா இருக்கதான் செய்யும். கைக்குள்ளே இருந்த புள்ள சரி கல்யாணம் ஆகி வயசாயிடுச்சு அப்புறம் போய் கல்யாணம் கொடுத்தாவும். சரி டார்ச்சர் பண்ணிடாதீங்க. லைட்டா பயமாரி தண்ணிய போட்டு வந்து தேவையில்லாம பேசிருக்காங்க. வண்டி வேண்டாம், வண்டி வெயிட் பண்ணுது. என்ன போட்டு என்ன அழுகிட்டே என்ன என்னப்பா தம்பி கல்யாணம் பண்ணி ஒரு மறுபடியும் தான் அனுப்பிடுறீங்க. ஹலோ ஆமா மாமா, இங்க பாருங்க மாமா. ஆமா பாத்துக்கங்க இந்த வீட்டுல என்ன கூட்டிட்டு போலாம், பொண்ணா அனுப்புங்கயா. சொல்றேன் மாமா, இங்க வா சொல்றேன். என்ன நான் என்ன கேக்குறேன், நானு தெரியாதவன் கட்டி கொடுத்தா பரவாயில்ல, ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். சரி அப்பா விட்டு பிரிஞ்சுதே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆச்சரம் சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு காலேஜ் ஆச்சரம் வேலை பண்ற ஆச்சரம் எல்லாம் ஆச்சரம் தெரியாது. புரியல எனக்கு ஒண்ணு. என் பக்கத்து தெருவு தான் என் வீடு. பேசுப்பா தூங்க ரைட்டு பூரா சக்கரை பாஸ் அவுட் ஆயிட்ட மாதிரி என்னங்க. போங்க மாமா, மச்சா கூட்டிட்டு போங்க, உள்ள போங்க, கூட்டிட்டு போக சொல்றேன். என்ன தேவையில்லாத பேச்சு, நீ வீட்டுக்கு போ. என்னம்மா இன்னைக்கு நாளைக்கு தான் போடுமா ஊருக்கு. என்ன சாப்பாடு நீங்க வரல, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க வராம. என்ன மாதிரி பண்ணாங்க, முள்ளங்கில முட்டையை போட்டு ஒரு பண்ணிருக்கா பாருங்க. அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. முள்ளங்கி என்ன செஞ்ச சாம்பார் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சூடு பண்ணி எடுத்து போட்டால முட்டையை போட்டாடு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு நாள் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி? ஒரு வாரம். என்ன லைஃப்டா. கிடைக்கிறதெல்லாம் தின்னு புதுசா சாப்பாடு பார்த்தா அப்படித்தான்டா இருக்கும். இதே முள்ளங்கிக்கு 3 மாசத்துலயுமே சண்டை போடல. என் பேர் வேணாண்டி இந்த பாட்டு கேக்குறது மாத்தி தொலைங்கச்சி. இல்ல அது நான் ரிங்டோன். அது ரிங்டோனா? ரீல்ஸ் இல்லையா? ரீல்ஸ்ல கிடையாது, ஐபோன்ல வைக்கிற ரிங்டோனா அது? நல்லா ஜாலியா இருக்கா. அது இருக்க ஏதோ ஸ்பாம் கால் வருது பாருங்க. ஏதோ யூனிவர்சல் கம்பெனி முடிச்சு. யூனிவர்சல் இல்ல, மை யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா என் பிரபஞ்சம். சத்தியமா ஏங்க என் பொண்டாட்டி நம்பர் தான். என் உலகம் வச்சா சின்னதா இருக்கேன்னு பிரபஞ்சம்னு பெருசாக்கிட்டேன் நானு. நல்லா இருக்கா? நல்லா சூப்பரா இருக்கு. இதே வச்சுட்டு சுத்துங்க. ஆபீஸ் ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. இது நான் வாழ்க்கை எனக்கு எங்க வச்சா இந்த மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, சபரி பிக் பாஸ்ல பார்த்தேன். பண்ணா அந்த மாதிரி பண்ணி பாருங்க. பொண்டாட்டி நான் என்னன்னு லட்டு பயப்பட வேணாண்டி புருஷனான் தாண்டி. ரொம்ப பண்றானே. எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வேணுமா? எனக்குன்னா எல்லாம் பேக் பண்ண அப்படிதானே இருக்கேன். பேக் அப்படி தூக்கிடுவோம். சரி ஓகே. ஷிஃப்ட்காரு பார்த்தேன் வரல. வரலையா? எப்படி போறது? இன்னோவே பேசிட்டேன் நானு. இருக்கலாம். சரி இன்னோவா புறா நல்லா போடான்னா. இன்னோவா? அப்பதான் கூட 4 பேர் போலாமே. 7 பேர் போலாம். அப்ப நானு அம்மா தம்பி எல்லாரும் வர்றோம். எங்க வரீங்க? ஹனிமூன் கிட்ட. ஹனிமூன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹனிமூன் மாமா அது என்ன மாப்பிள இது தெரியாம அந்த அவளை பெத்திருக்கேன், தம்பியை பெத்திருக்கேன். வராங்க. நான் சேர்ந்து போவோம். நாங்க ஒரு ஜோடியா போறான்னு சேர்ந்து போவோம் மாப்பிள. இல்லப்பா நாங்களும் ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சங்கட்டப்படுவாருப்பா அவரு. அது என்ன சங்கடம்? வரீங்களா? நாங்க தனியா இருக்க, நீங்க தனியா போயிட்டு வாங்க. என்ன 4 பேர் சும்மா உட்காந்து போலாம்ல வண்டியில. வெட்டி எத்தனை போகுது வண்டி? டீசல் உங்களுக்கு மட்டும் என்ன எங்களுக்கு தனியா எத்தனை நாளைக்கு எடுத்து வைக்க? 4 நாளைக்கு எடுத்து வச்சிடறேன். எடுத்து இது என்ன ஃபேமிலி ட்ரிப்பா போகுது, ஹனிமூன் ட்ரிப் இல்ல. நானும் அங்க கூப்பிட்டேன், அவரா வந்து கேக்குறாரு. காலை சாப்பாடுக்கு என்ன கட்ட? இட்லி கட்ட சொல்லிடவா? இட்லியா? மதியத்துக்கு புளியோதரை கட்டிடுவோம். இட்லி எல்லாம் செஞ்சு அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கட்டு போயிடானா? சரி கட்டுக்கு போ. கட்ட சொல்றேன். கட்டுக்கு போ. இந்தா சொல்றேன். அடியே என்னது இது? ஐயோ சத்தம் கம்மியா பேசுங்க. பிள்ளைகளை கட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஐயோ என்ன தங்கச்சிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்க. அவரை கூப்பிடுங்க. இங்க ஒரு பொண்ணா கேளுங்க. ஹலோ சொல்லுமா. என்ன எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டேமா, நான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டேன், நட்ஸ் சாப்பிட்டேன், ஃப்ரெஞ்சு கொடுத்த ஃப்ரூட் சாப்பிட்டேன், லஞ்ச் சூப்பரா இருந்தது சாப்பிட்டேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு தண்ணி குடிக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஓரமா நின்னு பேசுங்க. ஏதோ தண்ணி குடிச்சிடறேன். சாரி 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 சாரிமா சாரிமா சாரி. நான் டைம் ஆச்சு, சீக்கிரம் சரி வாங்க. நான் சீக்கிரம் வரேன். அம்மா ஓவரா பண்ணிக்கிறாங்க மாப்ள, மாமா. என்ன வர போற வீட்டுக்கு விருந்துக்கு வர மாட்டேங்க. அங்க போற அண்ணன் வீட்டுக்கு இல்லங்க, போயிருக்க. போன நேத்து அப்ப அக்கா கூப்பிட்டுச்சு, பெரிய மாமா கூப்பிட்டாரு, அவங்க வீட்டுக்கு போனேன் வந்தேன். சரி போனேன், ரைட்டு. ஆமா சின்ன மாமா பக்கத்துல இருக்கானே, ம். சின்ன மாமா வீட்டுல கிராஸ் பண்ணி போறோம். வான்னு விருந்துக்கு வாங்கிட்டா வரமாட்டேன். நீ எங்க கூப்பிட்டீங்க? வா வா மரியாமா, இன்னைக்கு வந்துரு. இன்னைக்கு வருங்க. இன்னைக்கு வேணாம். நான் இன்னொரு நாள் வர்றேன். வரேன்னு சொல்லு, புள்ள வரேன். அவ தெரியாம சொல்ல. ஏடி, நாளைக்கு நான் போய் என்ன வாங்கிட்டு எதுக்கு கண்ணை காட்டுறீங்க? எதுக்கு கண்ணை கட்டலாமா? ஏண்டா, சித்தப்பா, மரம் உனக்கு விருப்பம் இல்ல. அதான் பணம் காசோட தான் சேருவீங்க. மாமா விக்ரமன் பட டயலாக் எல்லாம் பேசாத. இல்ல பணம் காசு தான் பணத்தோட சேரும். நான் வரலன்னு சொல்லவே இல்லையே. நான் வா, வரல. வா, போமா. இப்ப வரல மாமா. அண்டை எடுத்து கொடுத்து வந்திருக்கேன் நானு. அண்டா. அண்டை எடுத்து கொடுத்துருக்கேன் நானு வீட்டுல. அத்தை, நீ பழி வாங்குற கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியுது. இல்ல மாப்ள, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. சும்மா இருங்க. அவ்வளவு பாசமா அவர் எவ்வளவு எடுத்து கூப்பிடு. சித்தப்பா நீங்க இவ்வளவு செலவு நண்டு நண்டு கடம்பா மீன், ஐயோ வவ்வால் மீன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வவ்வால் மீன். இந்த பறக்கும் அப்படி வவ்வால் பறக்குமா? பறக்க மீன். வவ்வால்னு ஒரு மீனே கிடையாது, வாவல். நான் உண்மையிலே வவ்வால் பால புடிச்சு போய் சமைச்சாலும் சமைச்சிருப்பாங்க. குளத்துறையில தூக்கி உள்ள வைக்கிறாங்க. சும்மா மாப்ள, இருங்க. சும்மா காமெடி பண்ணிட்டே இருப்பா அப்ப பார்த்தாலுமே. சரி, வாங்க போ. அத்தை சமையல சாப்பிட்டுருக்கேன் நீ ஏங்க, வரைக்கும். அவ்வளவு பாசமா கூப்பிடுறேன். தெரியாம பேசாத. நான் நண்டு வந்து நண்டுல இருந்து நான் போங்க, சாப்பிட்டுருக்கேன். நீங்க வாங்க சித்தப்பா. ஐயோ, போமா போமா. அத்தை சிக்கன் மட்டன் சமைச்சாலே இல்ல மீன் வாடை அடிக்கும். இல்ல நண்டு கிண்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீ பழி வாங்குறதுக்கு தான் என்னை கூப்பிடுற. ஆமா, என்ன மட்டும் நேக்க தள்ளி விட்டு போயிட்டீங்க. எவனே வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்காதியா, நான் வரலையா? நல்லா இருக்காது. வா, வேணாம். கம்பெனி அதை போலாம். விட்டு சாப்பிட. ஃபிஷ் ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க. ரசம் கிடையாது, அதான் மீன் குழம்பு. அந்த லட்சணத்துல தான் இருக்கு அவங்க வீட்டுல சமையல். நான் அதான் தடுத்து நிறுத்துறேன். நீ லூஸ் மாதிரி உள்ள நீ மாட்டிக்கிட்டு எங்களே மாட்டிடுறது நல்லது இல்ல. வா, கால நாள் விழுகிறேன். சாப்பிட வா. கிலோ பிரியாணி கூட வாங்கி போடியா. நீ வீட்டுல நல்லா சமைச்சு போட்டான்னு எல்லாருக்கும் போய் சொல்லிடுறேன். ஏன் வெளியே போய் சொல்றதுக்கா? கடையில வாங்கி போட்டான் அப்படின்னு சொல்றதா? சின்ன மாமன் பெரிய மாமன் மாதிரி ஐயா, செய்யல அப்படின்றது. உங்க வீட்டுல சாப்பிடுறது தண்டிலிங்க ஐயா, வேணாங்க. நான் மட்டும் அனுபவிக்கிறேன். வா. வர சித்தப்பா. இன்னொரு வா, நாள் நீ தான் சாப்பிட ஆமா. வா. ஆமா, வா. மட்டன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க? மட்டன் ஐஸ்கிரீம். கிரியேட்டிவிட்டியான வீடு. வாங்க சார், வாங்க. என்ன பைக்ல வராம என்ன நடந்து வரீங்க? என்னாச்சு? கேப் வெளியில நிறுத்திருக்கேன், போய் வெளியில எடுத்துட்டு போறேன். நிப்பாட்டணும்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். என்ன வண்டி புதுசா இருக்கு? வாவ், ஏங்க செம்மையா இருக்கே வண்டி. தண்டர்பர்டா? அன்று மேல நிறுத்தி அவ்வளவு சூப்பர் மீட்டியா இருக்காது. சூப்பர் மீட்டியர். சூப்பர் மீட்டியா இருக்கு. போறீங்க. ஆமா. ஏங்க வண்டி பின்னாடி ஒய்ஃப் அப்படின்னு போட்டு gift படம் மாதிரி போட்டுருக்கு. அது என்னது? மை வைஃப் கிஃப்ட். ஒய்ஃப்ஸ் கிஃப்ட்னா உங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, என் வைஃப் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது. அதாங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இல்ல, அதான் கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தது. அது வைஃப் கிஃப்ட். டவுரி. டவுரி கிடையாது. அதான் டவுரி வாங்கியிருக்க. கிஃப்ட். வீட்டுல பொண்ணு வீட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க. அத டீசெண்டா அப்படி போடாது. ஸ்டிக்கராது பிச்சு விடியா. இத போய் இல்ல, ஒட்டிக்கல. அவங்க வீட்டுல போட்டு கொடுத்திருக்காங்க. அவையில ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா bro. அதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியணும்ன்றக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இத போட்டுட்டு ஊர் பூரா சுத்துங்க. சுத்திட்டு போயிட்டேன் நானு. ஆமா. Right. பின்னாடி வரேன் பூரா உங்களை புகழ்ந்து பேசிட்டு போவாங்க. அப்படியா? நல்லா இருக்கா? பெருசா எழுதி விட்டுங்க. இன்னும் பெருசா விட்டவா? இடம் இல்லையே. வாயா. என்ன சொல்ல போறீங்கோ? ஓ, இந்த நியூலி மேரிடோட ஒரு ஆட்டம் ஆமா ஆமா, தாங்க முடியாது. கடுப்பா வரும் எனக்கு. உடனே நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க. இல்ல, நாங்க பண்ணிருக்கோம், ஆனா நாங்க உணர்ந்துட்டோம். உணர்ந்துட்டேன். இல்ல, இப்ப எங்களுக்கு தெரியும். ஆனா நாம யாரும் ஹிம்சை பண்ணலங்க. நியூலி மேரிட் ஆகணும்னு நம்ம வெளியூர் போயிட்டோம்ல. ஆமா, யாரும் ஹிம்சை பண்ணல. ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபு சொன்னாதான் சாப்பிடுவேன், ஒய்ஃபு சொன்னாதான் தின்னுவேன், நெச்சு முழுங்குறது கூட ஒய்ஃபு சொன்னாதான் முழுங்குவேன் அந்த மாதிரி. அதே ஒய்ஃபு அந்த மாதிரி தான். ஷூ முடியாது, இன்னைக்கு அந்த இது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஐயோ, அவருக்கு தெரியும், ரொம்ப கோவப்படுவாரு. ஆமா, உண்மையாவே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த பயம் இருக்காது. சும்மா அப்படியே பயப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் திறக்க முடியாது.
so obsessed they'll be. உண்மையாவே அதாங்க கிரிஞ்சு. இரிட்டேட்டிங்கா இருக்கும். இப்படி போட்டு 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 அட்லீஸ்ட் நீங்க உங்க இதை மியூட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் மட்டும் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே nobody wants to see. இல்ல நாளாக கம்மியாகும் பாத்திருக்கீங்க. ஒரு வருஷம் அப்புறம் அந்த போட்டோவே போடுறது பெரிய விஷயம். அவங்க இது கூட இருக்க மாட்டாங்க, ஸ்டேட்டஸ் கூட. அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் பர்த்டே எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு கிஃப்ட் பண்றது பெஸ்ட் கிஃப்ட் ஆஃப் மை லைஃப் என்ற மாதிரி எல்லாம் அப்படியே ஹார்ட் எல்லாம் வச்சு இது பண்றது. நானெல்லாம் ஃபாஸ்டிங்கே வச்சிருக்கேன். இந்த பிரச்சனைனாலதான் நாங்க 2 பேருமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நான் வீட்டுக்காரரும் அதனால பண்றது இல்ல பர்த்டே செலிப்ரேட் இப்போ பண்றது. வீட்டுக்காரங்க என்ன ஃபாஸ்டிங் என்னாச்சு வருதுன்னு கேட்பாங்க. அது ஏதோ அறிவு தெரியாத நாள்ல பண்ணது, சரி விட்டு. பட் நல்லா இருக்கு வீடியோ. எஸ், நல்ல கழுவி ஊத்துன மாதிரி தெரியுது. ஆமா, ஸ்பெஷலி வரதட்சணை டௌரி வாங்குறது அவங்களெல்லாம் வந்து இது பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ட்ரோல் ஹை டைப் சமூகம் மாறுது, சேஞ்ச். நல்லா இருக்கு வீடியோ, நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன் உன் முன்னே எங்கிட்டு நிற்காதடி. When I see her eyes மயக்குதே, she got me mesmerized. தவிக்குதே, I know you want me. தனிக்குதே, give me a sign.